நீ பேசவா? பூவையாய் மலர்ந்தவள் பெண்ணே நீ பேசவா? பூவையே நீ எழுந்து பெண்ணே நீ பேசவா? புதுமைகள் பேசிட அமைந்திட்ட களமிது. பெண்ணே நீ பேசவா? நெஞ்சத்தில் உள்ளதை நேர்கொண்ட எண்ணத்தை அஞ்சாது முன்னின்று பெண்ணே நீ பேசவா? அன்னையாய் தந்தையாய் அகில உலகம் போற்றிடும் தாயவள் பெண்ணே நீ பேசவா? பெண்ணே நீ பேசவா? பெண்ணே நீ பேசவா? பூவையாய் மலர்ந்தவள் பெண்ணே நீ பேசவா? பூவையே நீ எழுந்து பெண்ணே நீ பேசவா? புதுமைகள் பேசிட அமைந்திட்ட களமிது. பெண்ணே நீ பேசவா? நெஞ்சத்தில் உள்ளதை நேர்கொண்ட எண்ணத்தை அஞ்சாது முன்னின்று பெண்ணே நீ பேசவா? அன்னையாய் தந்தையாய் அகில உலகம் போற்றிடும் தாயவள் பெண்ணே நீ பேசவா? பெண்ணே நீ பேசவா? இனிமேல் தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல் அமுது, கனியை பிழிந்திட்ட சாறு, எங்கள் கதியில் உயர்ந்திட நாம் பெற்ற பேறு என்ற கவிஞர் பாரதிதாசன் அவர்களின் கவிவரிகளோடு மீண்டும் ஒரு பெண்ணே நீ பேசவா நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நிறைந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய பெண்ணே நீ பேசவா நிகழ்ச்சியில் சிறப்பு அதிதியாக எம்மோடு கலந்து கொள்பவர் திருமதி பவானி சற்குண செல்வம் அவர்கள். இவர் கிழக்கிலங்கை பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக கடமையாற்றியவர். பின்னர் நெதர்லாந்துக்கு புலம்பெயர்ந்த பின்னர் டச் மொழியை திறம்பட கற்று உளவியல் மற்றும் சட்டத்துறையில் பட்டங்கள் பெற்று அரச சார்பற்ற நிறுவனங்களில் தற்போது பணிபுரிந்து வருகின்றார். தமிழ் மொழி மீதும் சமயத்தின் மீதும் தீராத பற்றுடையவர். சர்வதேச அளவில் இலக்கிய தரம் வாய்ந்த பைந்தமிழ் சாரல் இணையதளத்தை நிறுவி திரு ராஜ் குலராஜ் அவர்களை அறிவிப்பாளராக கொண்டு வெற்றிகரமாக நடத்தி வருகின்றார். இவருடைய இலக்கிய பங்களிப்புகளாக மிக குறிப்பிட்டு சொல்லக்கூடியது இவருடைய 26 ஆய்வு கட்டுரைகளை கொண்ட மனச்சோலை என்ற உளவியல் சார்ந்த நூலாக இருக்கின்றது. இது இலங்கை அரசின் கல்வி அமைச்சின் அங்கீகாரம் பெற்ற ஒரு நூலாக பலராலும் பாராட்டப்பட்ட ஒரு சமூகத்திற்கு தேவையான நூலாக இருக்கின்றது. அத்துடன் இவர் சில கணங்கள் என்ற பெயரில் ஒரு கவிதை தொகையை வெளியிட்டிருக்கின்றார். இவருடைய மொழிபெயர்ப்பு ஆற்றலை சமூகத்திற்கு பயன்படும் வகையில் இவர் கவிஞர் சேரனுடைய கவிதை தொகுதிகளை மொழிபெயர்த்திருக்கின்றார். அவ்வாறாகவும் 2 நூல்கள் இருக்கின்றன. அத்துடன் தன்னை ஒரு நல்ல தமிழாசிரியராகவும் தன்னுடைய பெயரை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார். வீட்டுத் தோட்டம், பூந்தோட்டக்கலை போன்றவற்றில் மிகுந்த ஆர்வமாக இருக்கின்றவர். இனிய குரலில் பாட வல்லவர். இவ்வாறு பலவிதமான ஆளுமைகளை தன்னகத்தை கொண்ட பவானி சற்குண செல்வம் அவர்களை இன்றைய நிகழ்ச்சியின் விருந்தினராக பெறுவதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். வணக்கம் திருமதி பவானி சற்குண செல்வம் அவர்கள். வணக்கம் குணாலினி. உங்களுடைய இளமை பருவம் பற்றி சொல்லுங்கள். என்னுடைய அம்மா அப்பா இருவருமே யாழ்ப்பாணத்தை சேர்ந்த அளவட்டி என்ற கிராமத்திலே பிறந்து வளர்ந்தவர்கள். அவர்கள் இலங்கையின் பல்வேறு பிரதேசங்களிலே தொழில் நிமித்தம் வாழ்ந்து வந்தவர்கள். மலையகத்திலே பணிபுரிந்து வரும் பொழுதுதான் நான் மலையகத்திலே இருக்கிற பதுளை என்ற இடத்திலே பிறந்தேன். அம்மா ஒரு பயிற்றப்பட்ட தமிழ் ஆசிரியை, அப்பா ஒரு கணக்காளர். பதுளையிலே இருக்கின்ற கன்னி ஆசிரியர் மடத்திலே ஆரம்ப கல்வியை ஆரம்பித்து
அதன் பின் எங்களுடைய சொந்த கிராமத்திலே உள்ள அளவட்டியார் நவோதயா கல்லூரியிலே எனது படிப்பை மேற்கொண்டு தொடர்ந்து காப்போது சாதாரண தரம் வரை அங்கே கற்றேன். அதன் பின் யாழ்ப்பாணம் சென்று விஞ்ஞான பிரிவிலே கல்வி கற்றேன். அதன் பின்புதான் நான் கிழக்கு பல்கலைக்கழகத்திலே விவசாய பட்டதாரியாக அங்கே கல்வி கற்று தேயிலை ஆராய்ச்சி நிலையத்திலே என்னுடைய ஆய்வுகளை முடித்துக் கொண்டு மீண்டும் அதே பல்கலைக்கழகத்திலே நான் விரிவுரையாளராக கடமையாற்றினேன். அதன் பின் தான் நான் இங்கு புலம்பெயர்ந்து வந்து இப்பொழுது நெதர்லாந்தில் வாழ்ந்து வருகின்றேன். புலம்பெயர்ந்த தேசத்தில் நீங்கள் கொண்டிருக்கின்ற கல்வி தகமைகள், குறிப்பாக மொழிபெயர்ப்பு துறை பற்றியும் சட்டத்துறை உளவியல் துறை பற்றியும் கொஞ்சம் சொல்லுவீர்கள்? நான் நினைத்தது இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு பல்கலைக்கழகம் இருக்கின்றது, அதாவது விவசாய பல்கலைக்கழகம். அப்ப அங்கே வந்து நான் கலாநிதி பட்டம் பெற்று இங்கே அதே துறையில் வேலை செய்யலாம் என்ற ஒரு நினைப்பு இருந்தது. இலங்கையில இருந்து பார்க்கும் பொழுதும் என்னுடைய விரிவுரையாளர்கள் கூட சொல்லியிருந்தார்கள், அது ஒரு விவசாயத்துக்கு நல்ல பொருத்தமான நாடு என்று சொல்லி, நெதர்லாந்து அந்த ஹாலண்ட் என்று சொல்லி முந்தி அப்படி ஒரு அபிப்பிராயம் இருந்தது. ஆனா இப்ப வந்து கொஞ்சம் தொழில் மயப்படுத்தப்பட்டுட்டது. பூமி வெப்பநிலை மாற்றங்கள் காரணமாக வந்து அதுக்குரிய கட்டுப்பாடுகள், வரி கட்டுப்பாடுகள் எல்லாம் மிகவும் அதிகமானபடியினால இங்கே இருப்பவர்களே இந்த விவசாயத்துறையிலே கல்வி கற்றவர்கள் ஆய்வாளர்கள் வந்து ஆஸ்திரேலியா அல்லது கனடா மற்றது சில்லி அப்படியான அந்த அமெரிக்க நாடுகளுக்கு தான் அவர்கள் சென்று கூட நிலப்பரப்புள்ள இடங்கள்ல தான் இருந்து வேலை செய்கின்றார்கள். அப்ப இங்க படிச்சுட்டு தொழில் வாய்ப்புகள் இங்க கஷ்டம் படியினால் தொழில்துறையை நான் மாற்ற வேண்டி இருந்தது. இது அதுக்குரிய பரீட்சைகள் அப்படி இருக்கும். முதலாவதாக நான் செய்தது இந்த மொழியை சரியாக கற்றுக்கொண்டது. எனக்கு பல்கலைக்கழகத்திலே இந்த மொழியை கற்பதற்கான வசதிகளை இந்த அரசாங்கம் எனக்கு செய்து தந்திருந்தது. அதை கற்று முடித்து விட்டு ஒரு கற்க நெறியுடன் சேர்ந்த ஒரு உத்தியோகத்தை தந்தார்கள். அது வந்து பெடகோகிஸ் மேடவர்க்கிறன்னு சொல்றது, அதாவது இளையோர்களோட வேலை செய்வதற்கான படிப்பு. 4 வருட படிப்பு இங்க முடிச்சுதான் அது வேலை செய்யலாம். எல்லா துறைகளுக்குமே இங்க கல்வி கற்றுத்தான் அந்த தொழிலை செய்யலாம். படிப்பை படித்து வேலை செய்தது நிறைய விஷயங்களை கற்கக்கூடியதாக இருந்தது. அதன் பின்பு சட்டத்துறையிலே கல்வி கற்றுத்தான் நான் அரசாங்க உத்தியோகம் பார்த்தது. அதாவது மாகாண சபையிலே ஒரு உத்தியோகத்தராக வேலை செய்து அதன் பின்பு நிறைய செயற்திட்டங்கள், எனக்கு பிடிச்ச செயற்திட்டங்கள் வரைக்கும் நான் அந்த செயற்திட்டங்களை எடுத்து செய்வேன். அப்படி அப்ப அரசு சார் உள்ள நிறுவனங்களிலே வேலை செய்த அனுபவம் இருந்தது. மொழிபெயர்ப்பு என்பது நான் தொண்டர் அடிப்படையில் தன்னார்வ பணியாளராக நெடுகலுமே நான் செய்தேன். அதாவது அகதிகளுக்கான காரியாலயத்துல நான் தொண்டராக வேலை செய்தேன். அப்ப நெடுகலுமே அதை செய்து கொண்டு வந்தேன். பிறகு கூடுதலான வன்னி மாவட்டத்திலிருந்து அகதிகள் வரும் பொழுது 2009ஆம் ஆண்டு வந்து சட்டத்துறையிலே கற்றவர்கள் குறைய வேண்டபடியினால அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு நான் உத்தியோகபரமாக நான் அதுக்குரிய அங்கீகாரத்தையும் பெற்று அதுக்குரிய கல்வியை நான் பல்கலைக்கழகத்தை படித்து நான் அதை தொழிலாகவும் செய்து வந்தேன். என்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பிரட்டி போட்டதுன்னு கூட சொல்லலாம். நிறைய அனுபவங்களையும் நிறைய சோகங்களும் தான், நிறைய மக்கள் பற்றின அறிவுகள் அந்த மாதிரியான அனுபவங்களை பெற்று தந்ததுன்னு சொல்லலாம். உங்களுடைய மொழிபெயர்ப்பு சார்ந்து நீங்கள் கடலின் கதை மற்றும் அன்பு திகட்டாது என்ற 2 மொழிபெயர்ப்பு நூல்களை, கவிஞர் சேரனின் கவிதை தொகுதிகளை நீங்கள் மொழிபெயர்த்திருக்கிறீர்கள். இது மிகவும் சிரமமானது, பலவே தயங்குவது. இந்த இலக்கியத்துக்கு உங்கள் மொழிபெயர்ப்பு நீட்சியை பற்றி சொல்வீர்கள்? மொழிக்கல்வி என்பது பொதுவாக எந்த மொழியை கற்பதென்றாலும் அதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். அது இலக்கு என்று நாம சொல்ல முடியாது. எங்களில் எத்தனை பேருக்கு தமிழ் நன்றாக தெரியும் என்று யோசிச்சு பார்த்தோம்னா அதுக்குரிய விடை கிடைத்துவிடும். அப்ப நாங்கள் இன்னொரு நாட்டுல இருந்து வந்து இன்னொரு கலாச்சாரத்துக்கு வந்து அப்ப அந்த மொழியை நாங்க இலகுவாக கற்றுக்கொள்ளலாம் என்று நாங்க எதிர்பார்க்க முடியாது. எங்களுடைய நாட்டு மக்கள் வந்து கூடுதலாக மற்ற கலாச்சார மக்களை பார்க்கக்குள்ள வந்து அவர்கள் இலகுவாக அதை கைவிட்டு விடுகிறார்கள். கஷ்டம், படிச்சு பிரயோசனம் இல்லை என்று சொல்லி. ஆங்கிலம் கதைக்கக்கூடிய நாடுகள் கொஞ்சம் பரவாயில்லை நினைக்கிறேன். இப்படியான ஐரோப்பிய நாடுகள்ல வந்து அவர்கள் பல இன்னல்களுக்கு உள்ளாகுகின்றார்கள் என்பது ஒன்று. என்னுடைய நிலைமை பார்த்தால் நான் இட்டு வரைக்கும் மொழி கற்றுக்கொண்டுதான் இருக்கிறேன். படிப்படியாக எங்களுக்கு தேவையான அளவு மட்டும் படிக்கத்தான் வேணும். நான் தொடர்ந்து கற்றுக்கொண்டேதான் இருக்க வேண்டும். தொழில் சார்ந்த துறையில வேலை செய்யற எந்த ஆக்களும் இந்த நாடுகள்ல வந்து தொடர்ந்து கற்றுக்கொண்டுதான் இருக்கணும். அதுதான் உண்மை. அப்ப நாங்க ஒரு வருஷத்துல படிப்போம் என்று சொல்லி எதிர்பார்க்க முடியாது. தொடர்ந்து தங்களால் இயன்றதை கற்றுக்கொள்ளணும் என்றதான் என்னுடைய விருப்பமும்.
குறைஞ்சபட்சம் தங்களுடைய வேலைகளை தாங்களாகவே செய்வ அளவுக்காவது கற்றுக்கொள்ளணும். அதற்கு மேலதிகமாக சும்மா இருக்க நேரங்கள்ல வாசிச்சோ தேடியோ படிக்கலாம். இப்ப என்ன பொறுத்தவரைக்கும் நான் ஆரம்ப காலங்களில மொழியை படிப்படியா படிச்சு வேலைகள்ல கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்து வந்து அப்படித்தான் மொழியை கற்றுக்கொண்டது. இந்த மொழிபெயர்ப்பு பண்றதுக்குள்ள நான் பூரமன்னுமே சும்மா கண்ட ரெண்ட சின்ன சின்ன விஷயங்களை எடுத்து மொழி மாற்றம் செய்து பார்ப்பேன். எனக்கு சில நேரம் திருப்தியா இருக்கும், சில நேரம் திருப்தி இல்லாம இருக்கும். மற்றது ஆரம்ப கட்டங்கள்ல வந்து கட்டாயம் பெரிய விடயங்களை தான் செய்யணும்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டு ஒரு காலமும் வளர முடியாது. நான் எல்லாருக்குமே பொதுவாக சொல்றேன் என்னன்னா, நீங்க ஒரு சிறுவர் கதையையோ அல்லது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், சில நேரம் ஒரு நகைச்சுவையான விஷயம் இருக்கும், இது வேற கலாச்சாரம் என்ன அதை நீங்க மொழியை மாற்றம் செய்து போடும் உங்களோட சும்மா சாதாரண முகநூல்லையே பதிஞ்சு விட்டா ஆக்கள் வாசிச்சுட்டு அதுக்கு ஏதாவது சொல்லுவேன் நம்ம அப்படித்தான் வளர்றது. பெருசாக தொடங்க முடியாது என்பது நான் என்னுடைய கருத்து. அப்ப கைவிட வேண்டாம், மொழியை தொடர்ந்து கல்லுங்கள் என்பதுதான் நான் சொல்லக்கூடியது. அப்படித்தான் எல்லாருமே வளர்றது. புலம்பெயர்ந்து வருபவர்கள் வந்து இந்த மற்ற நாட்டு கலாச்சாரங்களையும் கற்றுக்கொள்ளணும், விளங்கி கொள்ளணும், எதுக்காக அவர்கள் எதை செய்கின்றார்கள் என்றது. அதற்கு வந்து மொழி வந்து சரியான முக்கியம். அப்ப மொழியின் ஊடாகத்தான் நாங்கள் எது என்றாலும் செய்யலாம். என்ன நடக்குது பொதுவாக. அப்ப அந்த மொழியை கற்றுக்கொள்ளாதவர்கள் வந்து எந்த ஒரு விடயத்துக்கும் முனிஞ்சு வர மாட்டார்கள். அப்ப வந்து இவ்வளவு பின்னடைய வரும் என்றதை நீங்க யோசிச்சு பார்க்கணும். அப்படி இப்ப நான் வேலை செய்த காலங்கள்ல எல்லாம் இந்த ஆளுமை மேம்பாடுன்னு சொல்லி ஒரு இது கொடுக்கப்பட்டது, ஒரு பயிற்சி வகுப்புல. அப்ப நான் என்னுடைய பெண்களையும் கொண்டு இணைப்பம் பார்த்தா உடனே சொல்லுவேன் இவங்களுக்கு மொழி விளங்காது அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த சரியான கவலையா இருக்கும். இப்ப மொழியை அவர்களாவே பின்வாங்கி கொள்கிறார்கள் என்பது. இங்க வந்து கற்பிப்பதில் மிகவும் கெட்டிக்காரர். அவை வந்து 20 தரம் கேட்டாலும் சொல்லி தருவினோம். மிகவும் பொறுமையானவர்கள். அப்படி இருந்தும் அதை அந்த அறிவை பெற்றுக்கொள்ளலை என்ற ஒரு ஏக்கமும் ஆதங்கமும் இட்ட வரைக்கும் இருந்தோம் தான் இருக்கு. அகதி அந்தஸ்து கிடைச்ச உடனே நான் சொல்றேன், முதல் மொழியை படியுங்கோ தயவு செய்து, உழைக்க வேணும் என்றதும் இருக்குது. ஆனா கொஞ்ச நேரம் என்றாலும் மொழிக்கு செலவழிங்கோன்னு நான் நெடுகளுமே ஊத்தி சொல்றேன் இருக்கு. மொழி மாற்றம் வந்து என்னத்துக்கு முக்கியம் என்றால் தொழில்நுட்ப பரிமாற்றங்கள், மற்றது அறிவு பரிமாற்றங்கள், எங்கட கலை கலாச்சார விழுமியங்கள் என்ற பரிமாற்றங்களுக்கு மொழி மாற்றம் மிக முக்கியமானது. அதுல இன்னும் ஒன்று கவலைக்குரிய விடயம் என்னென்றால், நாங்கள் முந்தின பழைய ஆக்களை பார்த்தா, இப்ப சோவண்ணா பத்மநாதன் கவிஞர் அவர் சுலாய்கபகம் அவைகளெல்லாம் வந்து இலங்கையிலேயே இருந்து கொண்டே அந்த காலங்களிலேயே ஆப்பிரிக்க கவிதைகள் நான் நினைக்கிறேன் அவைகள் ஆங்கில மூலமாக அதை ஏதோ ஒரு விதமாக கற்று மொழிபெயர்த்திருக்கின்றார்கள். அதாவது இலங்கையில இருந்து கொண்டே இப்படியான மொழிகள் கற்று முக்கியமாக கஃப்கான்றது அவர் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒரு கவிஞர். என்ன அப்ப அந்த இலக்கியம் வந்து அங்க இருந்து ஒரு ஆள் வந்து எங்களுக்கு பைந்தமிழ் சேரல் ஒரு பேசிக்க நான் உண்மையா யோசிச்சேன். நான் அவ்வாறு அது ஏழும் என்றால் புலம்பெயர்ந்து அந்தந்த நாடுகள்ல என்ன இப்ப பிரான்ஸ்ல இருக்கணும், அப்படி இருக்கணும், எல்லா நாடுகளிலும் இருக்கிற நோர்வேல இருக்கிறார்கள். அப்போ ஒரு சின்ன சின்ன விஷயம் என்றாலும் மொழி மாற்றம் செய்தா எங்களுக்கு எவ்வளவு ஒரு இலக்கிய செறிவு வரும், மற்ற இலக்கியங்கள் எல்லாம் நாங்கள் எவ்வளவு அறிஞ்சு கொள்ளுவோம் என்ற ஒரு ஆதங்கம் இருக்கத்தான் செய்யுது. ஆனா அது இப்ப மற்ற கலாச்சாரங்களை ஒப்பிடும் பொழுது மொழி மாற்றம் செய்பவர்கள் மிக குறைவு. அதை நான் கசப்பாக இருந்தாலும் நான் சொல்லத்தான் வேணும். எழுதி குவிக்கப்படவில்லை மொழிபெயர்ப்பு நூல்கள். மற்றது உங்களோட நாடுகள்ல இருக்கிற நாடுகள்ல வந்து எங்களோட மொழியை நாங்க பதிக்கணும் அப்படி என்னக்கா நாங்கள் அப்படியெல்லாம் செய்து கொண்டு வரைக்கான் உங்களையும் ஒரு கற்றவர் என்ற தராதத்துல வச்சு மற்றவர்களும் மதிப்பார்கள். அந்த ஒரு தேவையும் இருக்குது. ஆனபடியினால வந்து அந்த மொழிபெயர்ப்பு என்பது ஒரு முக்கியம் என்பதையும் நான் சொல்லிக் கொண்டுகின்றேன். நான் செய்தது ஒரு சிறு பங்களிப்பு தான். இப்படி பார்க்க போய்க்கல அந்த 2 புத்தகங்களை தவிர நான் இந்த நாட்டு கலைஞர்கள் வின்சென்ட் வான் கோகை பற்றி அவருடைய வாழ்க்கை வரலாறு மொழி மாற்றம் செய்து ஒரு சஞ்சிகைக்கு கொடுத்தனா, இந்த நாட்டு அரசியல் அமைப்பு பற்றி என்றால் இங்கிலாந்து தான் கடைசி எங்கட காலனித்துவ நாடாக இருந்தது. நல்லபடியாக அல்ல அந்த பாராளுமன்றம் என்றதான் எங்களுக்கு தெரியும். இங்க வந்து ஐரோப்பிய நாடுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான கட்டமைப்பை கொண்டது. ஜெர்மனி எடுத்துக்கிட்டா அது ஒரு போன் ஸ்டேட்னு சொல்றது ஆங்கிலத்துல சொல்ல போனால் அது மாநில ஆட்சி. ஆனா அதை நீங்க இந்தியாவோட ஒப்பிட முடியாது, அது வேற மாதிரியானது. சமையல் குறிப்போல கூட நாங்க எழுதலாம், பெரிய ஒரு விஷயமா இருக்கணும் இல்லை, அப்படி ஒரு தரம் எதிர்பார்க்கிறேன் இல்லை. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களாக நாங்க மொழிமாற்றம் செய்து அதை நாங்க பகிர்றதன் மூலமாக அவ்வளவு தூரம் அந்த நாங்கள் புரிந்துணர்வுகள் கூடும். முக்கியமா பிள்ளைகளோட கூட அபிப்பிராய பேதம் பார்த்த காரணங்கள் வந்து அந்த மொழியோட சார்ந்த கலாச்சார விழுமியங்கள்,
அந்த மாற்றங்களை விளங்கிக் கொள்ளாத தன்மை. அதனுடைய அந்த மொழிபெயர்ப்புன்றது மிக முக்கியமான ஒரு விடயம். அதை இன்னும் மேலும் கனவேர் செய்யணும் என்றது என்னுடைய ஆசை. எங்களுடைய நாட்டு இலக்கியங்கள் தமிழ் மொழியிலிருந்து அந்தந்த புலம்பெயர் தேசத்து வேறுபட்ட மொழிகளுக்கு வருகின்ற போதுதான் எங்களுடைய பிள்ளைகள் அந்த சுவையோடு அவற்றை படிப்பார்கள். அதுவும் ஒரு நல்ல விஷயம் நீங்கள் செய்கின்ற போது. பைந்தமிழ் சாரலை பற்றி சற்று முன்னர் சொன்னீர்கள். அதை நடாத்தி வருகின்ற போது நீங்கள் சந்திக்கின்ற நெருக்கடிகள் என்ன, அவற்றை எவ்வாறு வெற்றி கொள்ளுகிறீர்கள், பைந்தமிழ் சாரலின் தற்போதைய நிலைமைப்பாடு பற்றி, எதிர்காலத்தை பற்றி, அதாவது நாங்கள் பைந்தமிழ் சாரல் இணையதளத்தை பற்றி அறிய விருப்பப்படுகின்றோம். பைந்தமிழ் சாரல் நண்பர்கள் சேர்ந்து நிறுவி இருந்தோம். மாணவர்கள், பிறகு விரிவுரையாளர்கள் பல்வேறு நாடுகளிலே வாழ்ந்து வருகின்றோம். அப்ப எங்களுக்கு ஒரு இணையதளத்தை அமைத்து நாங்கள் எங்களுடைய சில சுவாரஸ்யமான விடயங்கள், சில பணிகளை நாங்க வளாக மூலமாக செய்து வரையில நல்ல குரலோட அறிவிப்பாளரும் அதுல அறிவிப்பாளராக அவர் பங்கு பெற்றிருந்தார். ஒரு நிகழ்ச்சிகளும் செய்த நாங்க அப்பதான் நாங்கள் அறிமுகம் வந்தோடனே குலராஜாவை அறிமுகம் செய்தது அறிவிப்பாளராகவும், இப்ப நான் ஒருங்கிணைப்பாளராகவும் சேர்ந்து வேறையும் ஆக்கள் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா ஆக்கள் சேர்ந்துதான் அதை நாங்க நிறுவி அதை நடத்தி கொண்டு வந்தோம். இப்போ ஆலோசகர்களாக இருக்கின்றார்கள். நோக்கம் எங்களுடைய எழுத்தாளர்களை கண்டறிந்து நல்ல எழுத்தாளர்களை, அவர்களுடைய படைப்புகளை திறனாய்வு செய்வதன் மூலம் அவர்களுடைய திறமைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவது மிக முக்கியமான நோக்கம். அவற்றை பதிவு செய்வதன் மூலமாக பிள்ளைகள், மாணவர்கள் படிப்பார்கள். அவர்களுடைய பாடத்திட்டத்துல இருக்கிறத மட்டும் படிச்சுட்டு போகாம பெரியார்கள் பற்றி, இப்ப அடுத்த நிகழ்வு வித்துவான் வேந்தனாருடையது. அப்ப அவருடைய குழந்தை இலக்கியம், மொழிபெயர்ப்புகள், உரைபெயர்ப்புகள் அதெல்லாம் இருக்கின்றது. அப்ப அந்த மாதிரியான விடயங்கள் எல்லாம் பதிவு செய்து வைப்பதன் மூலம் அதை தொடர்ந்து மற்றவர்கள் பார்த்து கற்கக்கூடிய மாதிரி இருப்பதுதான் முக்கியமான நோக்கம். அது வெற்றிகரமாக போய்கொண்டிருக்கின்றது. பலரும் தாங்களாகவே முன் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைச்சு செய்கின்றார்கள். எல்லா விடயங்களிலும் திருப்திகரமாக போய்கொண்டிருக்கின்றது. மற்றது நாங்கள் பதிவு செய்த பதிவுகளையும் கனவேர் பார்த்து படிக்கின்றார்கள். இந்தியாவிலே கூட ஆய்வுகளுக்கு எடுக்கப்பட்டிருக்கின்றது. முக்கியமாக மகாகவியை பற்றி நாங்கள் தமிழ் துறையிலே கல்வி கற்றவர்களை வைத்து அந்த 2 நிகழ்வுகளை பதிவு செய்து வைத்தோம். அதிகமானவர்கள் பார்த்து அதுகளை படிக்கின்றார்கள். அப்படி எங்களுக்கு நல்ல திருப்தியாக இருக்கின்றது. நாங்கள் தொடர்ந்து அந்த பணியை செய்து கொண்டு போவோம். எல்லாருடைய ஒத்துழைப்பும் அதுக்கு கிடைத்து கொண்டு இருக்கின்றது என்றுதான் நான் சொல்லுவேன். உங்களுடைய மனச்சோலை உளவியல் கட்டுரைகள் சார்ந்த புத்தகம், அதை செய்ய வேண்டும் என்ற நோக்கம் உங்களுக்கு ஏற்பட்டது? அது நான் ஒரு 5-6 வருட காலங்களாகவே கட்டுரைகளை எழுதி வந்தேன். அதாவது நடு என்றது துரதிர்ஷ்டவசமாக அவர் தவறிவிட்டார். ராஜன் என்ற பெயர், அவருக்கு கோமகன் என்றும் சொல்லுவார்கள். சுருக்கர் என்றும் செல்லமாக அழைக்கப்படுபவர். சென்ற 2 ஆண்டுகளுக்கு முன்னும் அவர் இறந்து விட்டார். அவருடைய நலத்திலும் வேறு சிவஒளி, மற்றது மகுடம் அப்படியான கல்முனையில இலங்கையில வரக்கூடிய பத்திரிகைகளையும் நான் கட்டுரைகளை எழுதி வந்தேன். நான் அதுல அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, 40 வருட போரை கடந்து வந்தவர்கள், மனவட நோய்களாலும் இளைய தலைமுறை பாதிக்கப்பட்டதும், பிறகு அதுக்கு பிறகு போதவஸ்து பாவனைகள், தற்கொலைகள், அந்த தொடர் மாற்றங்கள், அந்த சமூக மாற்றங்கள் தந்த மனவேதனை தான் அதை கூட எழுத வச்சது. அதை ஒரு ஆய்வுகளை செய்து எழுதி கொண்டு வந்தேன். நான் அது அப்படி தொடராக நான் எழுதி பதிஞ்ச பிறகு சில பேர் சொல்லிச்சு, இதை தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிட்டால் உதவியாக இருக்கும் சொல்லி. அதுல பலவிதமான இருக்கு. குழந்தை வளர்ப்புல தொடக்கம், கல்வியின் மகிமை, மொழி கல்வி எப்படி அமையணும், மன எழுச்சி நிறைந்த குமர பருவம், பெண்ணியம், குடும்ப வன்முறை எல்லாம் அதுல நிறைய இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 26 கட்டுரைகள் அதுல அடங்கி இருக்குது. மறதி நோய் கூட இருக்கு, பெண்கள் பற்றின சில பிரச்சனைகள், அப்படி பலதரப்பட்ட விடயங்கள் அதிலே எழுதப்பட்டிருந்தது. அது கல்வி அமைச்சரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மற்றது பாலியல் கல்வி பற்றி முக்கியமாக எழுதப்பட்டிருந்தது. திருமதி ஆனந்தராணி பாலேந்திரா அவர்களின் அருமையான குரலில் SRS வானொலி தொகுப்பாக அதை தொடர்ச்சியாக பல கட்டுரைகளை கேட்கக்கூடிய சந்தர்ப்பமும் வாய்த்திருந்தது. ஆர்வம் உள்ளவர்கள் போய் ஒலிவடிவங்களில் கேட்கலாம். குழந்தைகளுக்கான மொழி என்ற பெயரில் முன்பள்ளி சிறுவர்களுக்காக ஒரு நூல் உங்களுடையதை வெளிவரப் போகின்றது என்ற செய்தியை அறிகின்றேன். அதை பற்றி. குழந்தை மொழி என்ற தலைப்பிலே ஒரு நூல் அண்மையில் வேற இருக்கின்றது. உண்மையிலேயே அதுல என்னன்னா, இப்ப
எங்களுடைய காலங்களிலே வந்து அந்த குழந்தைக்குரிய பாடசாலை, அதாவது இந்த கிண்டர் கார்டன் ஆங்கிலத்துல சொல்றது, 2 வயதுல இருந்து போற அதெல்லாம் இருக்கல. ஆனா இப்பொழுது இலங்கையிலே அந்த முன் பள்ளி என்று சொல்லி தொடங்கினது நல்ல ஒரு விடயம். அது அந்தந்த கிராமங்கள்ல கோவில்கள்லையும் மண்டபங்கள்லையும் அதை செய்கின்றார்கள். அப்ப அதுக்கு ஊக்குவிப்பாக மற்ற கொஞ்சம் பிள்ளைகளுக்கு இந்த நல்ல படங்கள் கண்ணுக்கு பார்த்து பிள்ளைகளுக்கு வந்து கண் முழுதாக விருத்தி அடைஞ்கிறது வந்து 6-7 வயசுல தான். அப்ப அவர்கள் உத்து பார்ப்பார்கள் வடிவாக கண்ணை உருட்டி. அப்ப அதுக்கு அந்த நல்ல படங்கள் வேணும். அப்ப நல்ல படங்களோட இப்ப இணையங்கள்லயோ அந்த செயற்கை நுண்ணறிவை பாவிச்செல்லாம் செய்யலாம். அந்த படங்களை எடுத்து கதைகள், சின்ன சின்ன இதுகள், சின்ன சின்ன பாடல்களாக அப்படி ஒரு புத்தகம். அதுல இதுல முக்கியத்துவம் என்னென்றால், நாங்க நினைச்சு கொண்டிருந்தது முந்தி என்னென்றால் சின்ன பிள்ளைகளுக்கு இப்படியே சாப்பாடு தீத்து போட்டு நிதிராக்கி விட்டா சரி. ஆனா உண்மையில அப்படி இல்லை. இப்ப நாங்கள் இங்க வந்த பிறகுதான் எங்களுக்கு தெரியும், பிறந்த குழந்தை பருவத்தில இருந்தே அவர்கள் கற்கக்கூடியவர்கள். இங்க வந்து உங்களுக்கு தெரியுமே, நீச்சல் தடாகத்துக்கு குழந்தைய கொண்டு போற காலத்திலே இருந்து 3 மாதம் 6 மாத குழந்தையால இருக்க இந்த பிளாஸ்டிக் புத்தகங்கள், அந்த துணியில செய்த புத்தகங்களை கொண்டுதான் போகிறார்கள். அதோட முக்கியமான அம்சம் என்னடா, பிள்ளை அந்த புத்தகத்தோட பழக்கப்படணும், பார்த்து பழகணும். புத்தக கலாச்சாரத்தை பழகிறதுக்கு தான் அவர்கள் அப்படி இதன்றார். மற்றது அவர்கள் இந்த நாட்டுல பார்த்தால் அவர்கள் அந்த சின்னன்லயே வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பார்கள். ஒரு பிள்ளை எங்கேயும் கூட்டி கொண்டு போறோம்னா ஒரு பையன் கொண்டுதான் தரும் பிள்ளை. அதுக்குள்ள கலர் பென்சில் இருக்கும், புத்தகம் இருக்கும். புத்தகம் மாத்திரம் இல்ல, அந்த பெற்றோர் வந்து தொடர்ந்து கதைச்சு கொண்டே இருப்பார்கள். மிக குழந்தையா இருக்கும். 6 மாதம் ஒரு வயது 1.5 வயசு பிள்ளையோட அவர் கழித்து கொண்டே இருப்பார்கள். இங்கே வேற மரம், மரத்திலே என்ன காணப்படுகின்றது? கிளை, கிளையிலே என்ன இருக்கின்றது? இலை. அங்கே பூக்கள் காணப்படுகின்றன. அப்படியே கதைச்சு கொண்டு இருப்பாரு. அப்ப அம்மையெல்லாம் அப்படித்தான் கதைக்க வேணும். அப்ப அந்த தொடர்ந்து கதைச்சு அந்த திருப்பி திருப்பி சொல்வதால பிள்ளை குழந்தை பருவத்திலேயே இவ்வளவு விஷயங்களை படிச்சிடும். சொல் ஆற்றல்கள், நிறைய சொற்கள் தெரியணும். இங்கே பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு முன்ன 4 வயசுல இங்கே 1ஆம் வகுப்புக்கு அனுப்புவார்கள். அதுக்கு முதலே ஒரு குறிப்பிட்ட ஞாபக சொற்கள் தெரியணும். அப்ப அதுல இல்லாம தான் எங்களுடைய பிள்ளைகள் வந்து பின்னடைவை சந்திப்பார்கள், அப்படி நாங்கள் சொல்லி கொடுக்காட்டி. அப்ப அதெல்லாம் நாங்கள் இங்க வந்துதான் அறிந்து கொண்டது. அவ்வளவு குழந்தை பருவத்திலே அதை செய்ய முடியும். அப்ப அது இப்ப இலங்கையிலையும் அப்படி கண்டுபிடிச்சு அதை செய்யறது எனக்கு மிகவும் சந்தோஷம். உண்மையில அது ஒரு நல்ல விடயம். அப்ப அதுக்கு சின்ன சின்ன புத்தகங்கள், அந்த மாதிரியான இதுகள், இது ஒரு என்னுடைய சின்ன ஒரு முயற்சியாக அந்த குழந்தை மொழி புத்தகம் அண்மையில் வெளிவர இருக்கின்றது. எனக்கு வசதி என்னால் அது தொடராகவே அந்த தேவை இருந்தால் அந்த சின்ன கிராமங்களுக்கு புத்தகங்கள் போய் சேராது அவர்களுக்கு. அப்ப அவங்க நாங்க அந்தந்த ஆக்கள் ஒவ்வொருத்தருமே இங்கிருந்து போகக்குள்ள தங்கட கிராமத்துக்கு ஒரு 10 புத்தகத்தை கொண்டே கொடுத்தால் அப்ப அவர்களுக்கு அது சந்தோஷமாக இருக்கும். அவர்கள் படிப்பிப்பார்கள் என்ற அந்த நோக்கம் தான். அல்லது உங்களுடைய மனச்சோலை புத்தகத்தை கூட பல தொண்டு நிறுவனங்களூடாக இலவசமாக அவை கல்வித்தலங்களையும் சமூக நிலையங்களையும் சமயத்தலங்களையும் சென்றடையும் வழியில் நீங்கள் கொடுத்து உதவி பெறுவது எனக்கு நான் அறிந்தது. நீங்கள் வெளியே சொல்ல விருப்பப்படாதது. குழந்தை மொழி, இளையோர்களின் மொழி என்ற இரண்டும் மிக நன்றாக புரிந்தவராக இருக்கின்ற நீங்கள் எங்களுடைய பெற்றோருக்கு இந்த குழந்தைகள் இளையவர்கள் சார்பாக சொல்ல விருப்பப்படுகிற செய்தி என்ன? அதாவது இங்க வந்து இந்த மொழி கற்காதால எந்த ஒரு விடயங்களையும் கற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட மக்கள் வந்து அங்கே மாறியேதான் அவர்கள் இங்கேயும் இந்த குழந்தைகளை அணுகிறது. இந்த அணுகுமுறை என்பது மிக முக்கியம். அது குழந்தை பருவத்தில இருந்தே. ஏனென்றால் இங்க பள்ளிக்கூடம் போகல அவர்கள் அணுகிறது. அவர்கள் 5 வருடம் பல்கலைக்கழகத்துல படிச்சுட்டு தான் நீங்கள் இங்க பாலர் வகுப்பு கூட படிப்பிக்கலாம். அப்ப அவர்கள் வந்து நிறைய விஷயங்களை கற்று அதுக்கு அவர்களுடைய உளவியல் எல்லாம் கற்றுத்தான் அந்த தொழிலை செய்வார்கள். அவர்கள் வந்து அவங்களோட குழந்தைகளை மிகவும் மரியாதையாகவும் மிகவும் பூ போலதான் நடத்துவார்கள். அப்ப வீட்டிலேயும் வந்து அவர்களோட மிகவும் தோழமையோட நடந்து கொள்ளணும். அதுவும் இளம் பருவத்துக்கு பிறகு வந்து தோழமைதான் அது உதவி செய்யும். ஏனென்றால் தோளுக்கும் இதென்றால் தோழன் என்று தமிழ்லயே சொல்லி இருக்கேன். அப்ப தோழமையோட நடந்து கொள்ளணும். அதாவது கட்டளைகளை பிறப்பிக்க கூடாது. எங்கட ஆக்கள் அது வேணும் என்று செய்யறது இல்லை. அவர்கள் அன்பானவர்கள். ஆனா அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா அவர் அங்கத்தை பழக்கத்துல வந்து கட்டளைகளை பிறப்பிக்கிறது. எங்கட கலாச்சாரம் இப்படி இல்லை, எங்கட கலாச்சாரத்துல இப்படி செய்யறதில்லை, நீ அப்படித்தான் செய்யணும் என்று சொல்றதான உங்களுடைய கலாச்சாரம் என்ன என்பதை தெளிவாக விளங்கப்படுத்தி அது பிள்ளையை ஏற்றுக்கொள்றவர்களுக்கு அதை வடிவாக விளங்கப்படுத்தி அப்படி செய்தால் என்ன நடக்கும் என்ற விளைவுகளையும் விளங்கப்படுத்தினா தான் பிள்ளை ஏற்றுக்கொள்ளும். நீங்க கட்டளைகளை மட்டும் பிறப்பிக்கிறது மூலமாக வந்து எதையுமே அடைய முடியாது. அதால முரண்கள் தான் வரும். என்றவர்கள் வளர வளர இந்த குமர பருவம் என்பது பொல்லாத வயது என்ன, அப்ப அந்த வயதுல வந்து அவர்கள் முரண்களைத்தான்
அதோட இந்த போர் சூழலால அவர்களுடைய எங்களுடைய சந்ததியில உள்ளாக்கள் எங்களுடைய வயதாக்களோ அதுக்கு பின்னுக்கு இந்த போர் என்பது 40 வருடம் அந்த கொடுமைகளால துன்பப்பட்ட ஆக்கள் அவர்களுடைய கனவுகள் நிறைவேறாத நிலைமையிலேயே தான் புலம்பெயர். அப்ப அவைகள் சொல்றேன் எங்கட அம்மா அப்பா இருந்திருந்தா நான் இது செய்திருப்பேன், எங்களுக்கு போர் இல்லாட்டி நான் வைத்தியரா வந்திருப்பேன், நான் பொறியியல் அந்த வைத்தியர் பொறியியலாளர் அந்த அதான் ஒரு உத்தியோகம் என்ற இது இன்னும் புலம்பெயர்ந்தப்புறம் இருக்கிற ஒரு பெரிய ஒரு துர்ப்பாக்கியம். ஏன்டா இங்க நிறைய படிப்பு இருக்கு, ஆயிரக்கணக்கான படிப்புகளுக்கு. எப்படி போனாலும் சில நேரங்கள் ஒரு பெரிய தொழில் அதிபர்களா கூட வரலாம் வந்திருக்கின்றார்கள். அப்ப அதை மலங்கடிக்க கூடாது என்பதும் அவர்களுக்கும் கனவுகள் உண்டு என்பதை நோடும். எங்கட கனவுகளை நாங்க பிள்ளைகளுக்கு திணிக்க கூடாது, அவர்களுக்கும் கனவு இருக்கு, அந்த கனவுகளையும் நாங்கள் மதிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மக்கள்கிட்ட நான் தயவாக கேட்டுக்கொள்றது. அவர்களுக்கு கனவு இருக்கு, அவங்களோட ஒரு சிநேகிதமாக உரையாடுவோம். உங்களுக்கு என்ன விருப்பம், என்னவா வேற விருப்புறீங்க விட்டு பாருங்க. அவையில் நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அப்படி வந்தா அவர்கள் ஏதோ ஒரு உயர் பதவிக்கு விரும்பினோம், ஒரு தொழில் அதிபரா கூட வந்திருக்கணும் சில பேர். மற்றது வளப்பண்டு பாகைக்கு ஒரு காலமும் பிள்ளைகளை நிராகரிக்கப்படாது, பிள்ளைய நிராகரிக்கப்படாது. கண்டிப்பு தேவை. கண்டிக்கல பிள்ளை என்ன செய்ததோ என்னத்தை நீங்க ஏற்றுக்கொள்ள முடியாதோ அதை தெளிவாக சொல்லி பிள்ளைன்ற நடத்திய மட்டும்தான் நீங்க நிராகரிக்கணும். நீ கூடாது, நீ ஒரு உதவாக்கற, நீ கூடாத பிள்ளை பேர் அந்த பிள்ளைய அந்த ஒப்பிடுதல் எல்லாம் கூடாது. நிராகரிக்கிற பிள்ளைய சரியாக புண்படுத்தும். அம்மா அப்பா என்றா நீங்க பெற்றார் என்ன முதலாவது படி சொந்தக்காரர். அப்ப உங்களுடைய சொந்த ரத்தத்தை நீங்களே நிராகரிச்சால் மற்றவ என்ன செய்யணும் என்று பிள்ளை பயம் வரும். அது முக்கியமான ஒரு விஷயம். அது அவர்கள் வேணும் என்று இல்லை, அவர்களுடைய வார்த்தைகள் அப்படி அமையுது. அது பிள்ளைகள் விளங்கி கொள்ள மாட்டார்கள் என்று அவர்களை இங்க அப்படி நடத்துவதில்லை. ஆனா எத்தனையோ தரம் அந்த ரிப்போர்ட் சொல்றதுதானே, அந்த பாடசாலையில இந்த தகமைகள் என்று சொல்லி சில நேரம் மொழி தெரியாம என்ன கூட்டிக் கொண்டு அப்படி பாக்க நான் பார்த்திருக்கேன். அந்த டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், அதுலயே சரி அது ஒன்று இருப்பினோம். அப்ப இந்த ஆக்கள் திருப்பி திருப்பி சொல்லுவினோம் பிள்ளைக்கு விருப்பமானது, பிள்ளைன்ற தகமை, பிள்ளைக்கு என்ன திறமை இருக்கு என்று சொல்லி அவரை சின்ன வயசுல இருந்து அவர்கள் பதிந்து கொண்டு வருவார்கள். அந்த அடிப்படையிலானவர்கள் ஆலோசனையை கொடுப்பார்கள். பிள்ளைக்கு இதுல வந்தா தான் பிள்ளை என்ற பிள்ளை போட்டி போட்டு வரணும் எந்த துறையினாலும். அப்ப பிள்ளைக்கு எது விருப்பமோ எங்க திறமை இருக்கோ அங்கதான் பிள்ளை சேரும். தொழிலும் விரும்பி செய்கிற விரும்பி படிச்சாதான் பிள்ளை விரும்பி தொழில் செய்யும். என்ன இல்லாட்டி பிள்ளை ஒரு மன அழுத்தத்துக்குள்ளாகதான் நடக்கிறது. அங்கதான் அந்த மன அழுத்தம் வருது. திறந்த கேள்விகளை போட்டு கதைக்கணும், மூடிய கேள்விகளை போட்டா பிள்ளை ஒதுங்கிடும். இப்படி செய் அப்படி செய் என்றது மூடிய கேள்விகள். உங்களுக்கு என்ன விருப்பம் என்று கேட்டா அது திறந்த கேள்விகள். ஏன் இது விருப்பம் இல்லை, அப்ப என்ன செய்ய போறீங்க, அப்ப இப்படி செய்தா இப்படி உண்டு, அப்படி கதைச்சு தான் நாங்க வழி நடத்தணும் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஆனால் அதிகமாக இப்போ எல்லாரும் படிச்சு ஓரளவுக்கு இதான் ஆனா ஒரு குறிப்பிட்ட சாரார் அந்த பிள்ளைகளை விட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள். அருமையான செய்தி. உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் பற்றி 7 வருஷத்துக்கு முன்னும் யாராவது கேட்டிருந்தால் இந்த கேள்விய நான் என்ன இதெல்லாம் புத்தகங்களை மொழிபெயர்த்திருந்தோம், கவிந்தளவு 4-5 புத்தகம் வெளியிடுவேன் எல்லாம் எனக்கு தெரியாது. அந்தந்த நேரம் சமூகத்துல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதோ என்னென்ன தேவையோ அந்த அடிப்படையில தான் கூட விடயங்கள் நடந்து கொண்டு போகும். சமூகம் என்னத்தை கேட்குது, என்ன தேவை இருக்கு எங்களுக்கு என்ற அடிப்படையில இருக்கும். ஆனா இப்ப தற்சமயம் செய்து கொண்டிருக்கிற விஷயங்கள் நான் தொடர்ந்து செய்து கொண்டான் இருக்கிறேன். கட்டுரைகள், ஆய்வு கட்டுரைகள் எழுதி கொண்டே இருக்கிறேன். கவிதைகள் இருந்துட்டு அப்பாலும் தான் எழுதுறேன். நான் மற்றபடி பைந்தபிள் சேரல் அது தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறேன். சிறுகதைகள் எழுதி கொண்டு வருகிறேன். அதுவும் சமூகம் சார்ந்த சில விழிப்புணர்வு, சில சமூக மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சிறுகதைகள் எழுதி கொண்டு வரேன். அதுல சில கதைகள் பரவாயில்ல வாசிச்சு நல்ல பின்னோட்டங்கள் வந்தது, சில கதைகள் தெரிவு செய்யப்பட்டது. அப்படி தவிர சில விஷயங்களை ஆவணப்படுத்தி கொண்டு வர்றோம். கிராமம் எங்கட சொந்த கிராமத்துல இல்ல, அது நாங்கள் கிராம ஆக்கள் எல்லாரும் சேர்ந்து சில விஷயங்களை ஆவணப்படுத்துற வேலைகள், பாடசாலை விஷயங்கள் சிலதை ஆவணப்படுத்துறோம். அப்படியான கலை சுரப்பட்ட வேலைகள் செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்தும் இந்த விடயங்களை செய்ய விருப்பம். மிக நல்லது. உங்களுடைய சிறுகதையை பற்றியும் நானும் சொல்லியாக வேண்டும். மாற்றங்களே காணாமல் என்று நான் வாசித்திருக்கிறேன். நீங்கள் சிறுகதைகளையும் உங்களுடைய படைப்பு வழிக்குள், புனைவு வழிக்குள் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட விருப்பமாக இருக்கிறது. இந்த பெண்ணேரி
பேசவா நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டதை பற்றி உங்களுடைய எண்ணம் என்ன? இந்த நிகழ்வை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? பெண்ணே நீ பேசவா என்ற நிகழ்வு மிகவும் ஒரு அருமையான நிகழ்வு. அந்த ஆரம்பம் எல்லாம் கேட்க நல்லா இருக்கும், ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. பெண்ணே நீ பேசவா உண்மையில ஒரு கூவி அழைக்கிற மாதிரி இருக்கின்றது. பல பெண்களை நீங்க வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றீர்கள். அவர்களால மற்ற பெண்கள் மாத்திரமில்ல, ஆண்களும் தான் அவ்வளவு பெரிய யோசனை படுவினம் நான் அதை நினைக்கின்றேன். ஏனென்றா வெற்றி செல்வி, மற்றது ஒத்திஷ்மாண்டா, அந்த எழுதின பெண், அந்த அதுகள் எல்லாம் ஒரு சரியான தனித்துவமான விடயங்கள். அந்த விடயங்கள் மூலமாக மற்றவர்களும் வாய்ப்புகள் கிடைக்கிற நேரம் அந்த மாதிரியான விடயங்களை செய்ய ஒரு தூண்டுதல் கிடைக்கும் நிச்சயமாக. அந்த வகையில ஒரு முக்கியமான நிகழ்வு என்று நான் நினைக்கின்றேன். இப்படியாக ஒரு சிலாகிப்பாக ஒரு சம்பாஷணையாக இருக்கேக்கல அந்த வர்ற பெண்களும் கூட தங்களோட விஷயங்களை சொல்ல வந்த விஷயங்களை சிறப்பாக சொல்லக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் என்று நினைக்கின்றேன். ஒரு நிச்சயமாக நல்ல ஒரு நிகழ்வு. தொடர்ந்தும் நீங்கள் இதை செய்ய வேண்டும். அதற்காக நாங்கள் STS தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் நன்றி அறிதலா தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றேன். மிக நல்லது. இன்று குழந்தை மொழி, இளையோர்களின் மொழி இரண்டையும் மிக நன்றாக கற்று தேர்ந்து நீங்கள் பெற்றோருக்கு சொன்ன அறிவுரை மிகவும் மனம் தொட்டது என்ற செய்தியை கூறிக்கொண்டு உங்களுடைய வரவிற்கு நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு பெண்ணே நீ பேசவா நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு பெண் ஆளுமையோடு உங்களை அடுத்த வாரம் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். என்னை இங்கே அழைத்து பேச வைத்ததுக்கு STS தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் அதன் நிறுவனர் தேவராஜா சுப்பிரமணியம் அவர்களுக்கும் நிகழ்ச்சி தொகுப்பாளர் குணாலினி தயானந்தன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பெண்ணே நீ பேசவா. பூவையாய் மலர்ந்தவள். பெண்ணே நீ பேசவா. பூவையே நீ எழுந்து. பெண்ணே நீ பேசவா. புதுமைகள் பேசிட அமைந்திட்ட களம் இது. பெண்ணே நீ பேசவா. நெஞ்சத்தில் உள்ளதை நேர்கொண்ட எண்ணத்தை அஞ்சாது முன்னின்று. பெண்ணே நீ பேசவா. அன்னையாய் தந்தையாய் அகில உலகம் போற்றிடும் தாயவள். பெண்ணே நீ பேசவா. பெண்ணே நீ பேசவா. பெண்ணே நீ பேசவா. பூவையாய் மலர்ந்தவள். பெண்ணே நீ பேசவா. பூவையே நீ எழுந்து. பெண்ணே நீ பேசவா. புதுமைகள் பேசிட அமைந்திட்ட களம் இது. பெண்ணே நீ பேசவா. நெஞ்சத்தில் உள்ளதை நேர்கொண்ட எண்ணத்தை அஞ்சாது முன்னின்று. பெண்ணே நீ பேசவா. அன்னையாய் தந்தையாய் அகில உலகம் போற்றிடும் தாயவள். பெண்ணே நீ பேசவா. பெண்ணே நீ பேசவா.